வணக்கம் நண்பர்களே. இன்று தேர்வு எண் 18ஓட ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு 3 டைமென்ஷன் சம்மந்தமான சம்ஸ். ஸோ கன அளவு இந்த மாதிரி சம்ஸ் தான் இந்த கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ முதல் கேள்வி நம்ம இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் அளவுள்ள எத்தனை செங்கற்களால் அப்படின்னா இது வந்து அந்த செங்கலோட சைஸ். இப்போ அந்த செங்கலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சுவர் கட்ட போகிறோம். அது எப்படி இருக்குன்னா 8 மீட்டர், 6 மீட்டர், 222.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சுவரை கட்ட தேவைப்படும் கேட்குறோம். அப்போ நமக்கு வந்து முதல்ல செவரோட சைஸ் அதை நம்ம மேலே எழுதணும். இங்கே நமக்கு செவரோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 மீட்டரில் இருக்குது. ஒன்று எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும், எல்லாமே மீட்டரில் இருக்கணும். இங்கே வந்து மெஷர்மெண்ட் மாறி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே சிம்பிளாக சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறோம். ஸோ இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ இது 800 சென்டிமீட்டராக மாறிடும், 800 சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 600 சென்டிமீட்டராக மாறிடும். இது எப்படி எழுதிக்கலாம்னா 22.5 அப்படின்னு எழுதினோம்னா கீழே மேலே புள்ளியிருந்தால் கீழே 10 போட்டுடலாம். செங்கலோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 25 இன்ட்டு 11.25 இன்ட்டு 6ன்னு இருக்குது. ஸோ கீழே புள்ளி தான் மேலே 100 சேர்த்து 2 0 இருக்கிறதுனால கீழே 2 சார்ந்தல் புள்ளி இருக்கிறதுனால மேலே 2 0 சேர்த்துருக்கோம், மேலே 1 இருக்கிறதுனால கீழே 1 0 சேர்த்துருக்கோம். இப்போ இது சிம்பிளி பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இது நம்ம 0 0 அடிச்சிடலாம். 25 அடிக்கணும். 225 அடிச்சிங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் இருக்கும், இல்லை 25 அடிச்சிங்கன்னா அங்கே 9 டைம்ஸ் இருக்கும். இங்கே அதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணாலும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இங்கே நம்ம 225 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த 5 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே நமக்கு 2 டைம்ஸு, இந்த 6 வச்சு அடிச்சிங்கன்னா 100 டைம்ஸு, இந்த 25 வச்சு அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, 2 × 4 8, 8 8 64. ஆன்சர் 6400. அப்போ இந்த செவரோட சைஸ் என்னங்கிறத நம்ம மேலே எழுத போகிறோம். மீட்டரில் இருக்குது, அதனால் சென்டிமீட்டருக்கு பார்த்துருக்கோம். 800 இன்ட்டு 600 இன்ட்டு 22.5, மேலே புள்ளி இருந்தால் கீழே 0. 25 இன்ட்டு 11.25, கீழே புள்ளி இருந்தால் மேலே 0. ஒரு சாந்திரி புள்ளி இருந்தால் 1 0, 2 சாந்திரி புள்ளி தான் 2 0 இன்ட்டு எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோன்னா எத்தனை செங்கல் வேணும்னு கிடச்சிரும். ஸோ நமக்கு தேவையான செங்கல் 6400 செங்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48க்கு 36 அளவுள்ள செவ்வக உலோக தகட்டின் ஒரு மூலையிலிருந்து சதுரம் வெட்டப்பட்டு ஒரு திறந்த பெட்டி உருவாக்கப்படுகிறது. சதுரத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் பெட்டியின் கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு வந்து ஒரு செவ்வகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னரை ஃபுல்லாக கட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கார்னரை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 48க்கு 36 இருக்குது அப்படி சொல்லியிருக்கான். அப்போ நம்ம வந்து 4 மூலையிலையும் ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு மீளுள்ள கதையை சொல்கிறோம். சதுரத்தின் நீளம் வெளியெடுத்த எல்லாமே சேர்ந்து ஒரு சதுரமாக மாறிடும். நீளம் 8 மீட்டர் சொல்லிட்டான். பெட்டியின் கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு L × B × H தான் கேட்டிருக்கான். இது வெளியே எல்லாத்தையுமே எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்பேஸ். அப்போ அந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அப்போ நார்மலாக 48 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8 கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 வெளியில் போயிடும். அப்போ லென்த் எவ்வளோ தான் இருக்கும், 32 இருக்கும். அது மாதிரி பெர்த்து 36 இருக்குது. இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8 கட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு 16 வெளியில் போயிடும். மீது எவ்வளோ தான் இருக்கும், 20 தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவை L × B × H கொள்ளளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நமக்கு தேவை 4 ஸ்கொயரை கட் பண்ணி வெளியிடுறோன்னா ஒரு ஸ்கொயர் வெளியில் போயிடும். அது வெளியில் போயிட்டுனா அந்த ஹைட்டு, அந்த சதுரத்தின் நீளம் தான் இதோட ஹைட்டாக இருக்கும். அது 2 சேமாக தான் இருக்கும். ஸோ ஹைட்டு 8. அப்போ இதில் 48 இருக்குது. இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, 16 போச்சுன்னா லென்த்து கிடச்சிரும். இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8 போயிட்டுனா 16 மைனஸ் பண்ணிங்கன்னா பெர்த்து கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் மல்டி பண்ண ஆன்சர். ஸோ 8 × 2 16, 32 16 மல்டி பண்ணணும். ஸோ 6 × 12 2 மிச்சம் 1 18 2 ஈஸியாக மல்டி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் 5120. ஸோ நமக்கு ஆன்சர் 2 ஆப்ஷன் தான் இருக்குது, 2ல் முடிகிற மாதிரி. ஸோ அடுத்த ரீதியாக கண்டுபிடிச்சா ஆன்சரை போட்டு போயிடலாம் சிம்பிளாக 5120. இப்போது அந்த சம்மை பொறுத்தளவில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த கொள்ளளவு ஒன்று எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லா சைடையும் பெருக்கிறோம். L × B × H எல்லாத்தையும் பெருக்குன்னா ஆன்சரு. அந்த L எப்படி குறையுது, பழைய L எப்படி குறையுது, பெர்த் எப்படி குறையுது, இது மட்டும் தெரிஞ்சால் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் முனை உள்ள கன சதுரத்தில் இருந்து 3 சென்டிமீட்டர் முனையில் எத்தனை கன சதுரங்கள் உருவாக்க முடியும்னு கேட்டிருக்கான். இப்போ ஒரு கனச்செவ்வகம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 18 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ எத்தனைன்னு கேட்டதுனால N,
இன்ட்டு இது வந்து சின்ன சின்ன செவ்வகமாக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு ஏ கியூப் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு ஏ கியூப் இருக்குது. அப்போ அந்த சின்னது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதுவோம். அது ஓவரால் சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 18 18 18 இருக்குது. அப்போ இந்த சின்ன சின்ன செவ்வகமாக உடச்சிட்டிங்கன்னா எத்தனை பீஸ் கிடைக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ட்டு அந்த சின்ன கன சதுரம் ஈக்குவல் டு ஓவராலாக இருக்கிறத வச்சு டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இந்த 3 வச்சு அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸு 6 6 அவ்வளோதான் சம்மு. 3 6 இருந்தால் 6 கியூபு 6 கியூப் ஆன்சரு 216 216. அப்போ சின்ன சின்ன சதுரமாக பிரிக்க போகிறோம். அது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டான் 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். அப்போ 3 எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் அதான் நம்ம கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ட்டு 3 கியூப் 3 கியூப்னா நமக்கு தெரியும். அது கர்நாடக ஃபார்முலா ஏ கியூப் எழுதியாச்சு. ஓவரால் இருக்கிறது இந்த ஏ கியூபு. இதை வச்சு நம்ம அடித்தோன்னா ஒரே ஸ்டெப்பில் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பெரிய கஷ்டமான சம் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அடுத்தது பாருங்கள், த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இன் த ஃபேஸ் ரேடியஸ் ஆர் இஸ் அப்டைன் டு த மல்டிபிள் இன் த வால்யூம் ஆஃப் 5. அதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பாகம் ஆரம் ஆர் இதனை அதன் கன அளவுடன் பெருக்கினால் கிடைக்கும் வளைபரப்பு என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ நமக்கு கன அளவு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் ஹெச், இதனுடன் எதை பெருக்கினால், இது கூட எதை பெருக்கினால் நமக்கு அந்த வளைபரப்பு கிடைக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ வளைபரப்பு ஃபார்முலா 2πr ஹெச். அப்போ நீங்கள் வச்சு எதை வச்சு பெருக்கணும்னு கேட்டிருக்காண்ணா. அப்போ பாருங்கள், ஒரு நேர்கோட்டு வட்ட உருளையின் அடிப்பாக ஆரம் ஆர் இதனை அதன் கன அளவுடன் பெருக்கினால் πr ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அதை வந்து பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம வந்து இங்கே சிம்பிளாக அந்த பையை தூக்கிடலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டை தூக்கிடலாம். வேறு ஒரு ஆர் 2 ஆர் இருக்குது, ஒரு ஆரை தூக்கிடலாம். அப்போ ஆர் இன்ட்டு எக்ஸு, இது எக்ஸ்னு வச்சுக்கிறோன்னா ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். இந்த எக்ஸ் தான் என்ன கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2/r 2/r இருக்குது. அப்போது இந்த கன அளவோட எதை பெருக்கணும், விச் நம்பர், எந்த நம்பரை பெருக்கணும்னா நமக்கு வந்து இப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவை இந்த ஃபார்முலா தான் தேவை. 2/r ஹெச்சும் அடுத்து நமக்கு 2/r ஹெச் இதான் நமக்கு தேவை. இது தெரிஞ்சுட்டா நம்ம சிம்பிளாக மல்டி பண்ணிடலாம். எதால் பெருக்குன்னா இது கிடைக்கும்னு கேட்டிருக்கலாம். இந்த சம்மை இது வந்து பெருசாக டிரைவ் பண்ணால் தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னு மட்டும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூடிய உருளையின் கன அளவு மற்றும் குறைந்தபட்ச மேற்பரப்பு குறிப்பிட்ட மதிப்புள்ள உருளையின் உயரம் கேட்டிருக்காங்க. இந்த உயரம் பண்ண ஒரு ஆப்ஷனாக எடுத்து டிரைவ் பண்ணி கொண்டு போனோம். அது பெரிய வேலையாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் அதன் விட்டத்திற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத இது ஒரு ஆன்சரு. இது பெருசாக டிரைவ் பண்ண வேண்டாம், லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் உட்பரப்பு மற்றும் வெளிப்பரப்பு விட்டங்கள் கொண்ட ஒரு வெற்று கோளம் 8 சென்டிமீட்டர் அடிப்பாக விட்டம் கொண்ட கூம்பை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ நமக்கு வந்து 2 இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ உள்ள ஒன்று வெளியில் ஒன்று சொல்லிட்டான். உள்ளே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டான்னா விட்டம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்போ ஒன்று வந்து 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று எவ்வளோ இருக்குது 8 இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த 4 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர் எப்படி இருக்குன்னா 2 இருக்கும். இன்னொன்று ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஏன்னா அந்த விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஆரமாக மாற்றியாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் வெற்றுக்கோளம் 8 சென்டிமீட்டர் அடிப்பாக விட்டம் கொண்ட கூம்பாக உருவாக மாட்டோம் கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு வந்து இந்த கோளம் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா πr3/r³ - r³. இதை மாற்றுறதுக்கு 1/3/r² ஹெச். இதான் அந்த ஹைட்டு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஹைட்டு கேட்டதுனால இந்த 3ஐ முதல்ல சிம்பிளை பண்ணிடுவோம். இந்த பையையும் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடுவோம். இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். 4 இன்ட்டு இந்த r³ பார்த்திங்கன்னா 64 மைனஸ் இந்த r³ பார்த்திங்கன்னா 8. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 56 ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே r². அப்போது 2 இன்ட்டு ஹைட் மட்டும் இருக்கும் r². நமக்கு இந்த ஆர்லாம் தேவை. ஸோ 4 × 4. ஓகே, ஒரு 4 தூக்கிடலாம். 4 வச்சு அடிச்சிங்கன்னா 16.
அவ்வளோதான். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல இதில் கொடுத்தது விட்டம். நம்ம வந்து பதட்டத்தில் இதை வந்து மாற்றாம விட்டுறக்கூடாது. இது நம்ம ரெண்டையுமே சிம்பிளாக ஆரமாக மாற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப்பு. ஸோ இங்கே 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இதான் நம்ம கேட்டிருக்காங்க. அந்த கூம்போட உயரம் தான் கேட்டிருக்காங்க. கூம்போட உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கூம்போட உயரம் கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இங்கேயும் வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும். வெற்றுக்கோளம் 8 சென்டிமீட்டர் அடிப்பாகம் விட்டம்னு சொல்கிறோம். அப்போ இந்த கூம்போட விட்டம், இந்த கூம்போட விட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ இதை டிவைடட் பை 2 போட்டு ஆரமாக மாற்றி இங்கே 4 மாற்றிருக்கோம். சரியா? கூம்புக்கு 4x4 விட்டம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஆரமாக மாற்றுறோம். ஸோ 4x4. அப்போ ஒரு 4 தூக்கிடலாம். 4 வச்சு அடிச்சோன்னா சிம்பிளாக சால்வ் பண்ணால் ஆன்சர் இல்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு இது கூம்போட ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இந்த கூம்போட ஆர் அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்படி ஆர் கொடுக்காம விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டத்தை ஆரமாக மாற்றணும்னா 4. அப்போ இந்த 4 வச்சு 4 அடிச்சிடலாம். இந்த 4 வச்சு அடிச்சிங்கன்னா 1 × 1 4, ரிமைனிங் 1 16. ஸோ 14 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் 14. ஓகே, கூம்போட டைமென்ஷன் டி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக ஆரமாக மாற்றிட்டோன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சது. ஒரே ஸ்டெப்பு தான். அடுத்தபடியாக ஒரு உருளை வடிவ மரத்தின் அடிப்பாக ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உருளை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதோட அடிப்பாகம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு 1 சென்டிமீட்டர் ஆரம் அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து உயரம் 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இதில் வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்தின் கன அளவு. இப்போ இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒரு பெரிய கோலத்தை கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அதோட அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் நம்ம கேட்கப்பட்ட ஃபார்முலா. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா கோலம் அப்படின்னு சொன்னால 1/3 பை ஆர் கியூபு. 4/3 அந்த பை ஆன்சர் அப்படியே இருக்குது, வச்சுக்கலாம். ஆர் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் கியூப் எவ்வளோ தான்? 1 தான். இதான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆன்சர் 4/3 பை 4/3 பை. ஒரே ஸ்டெப்பு தான். ஒரு மரம் இருக்குது, அதோட ஆரம் 1ன்னு சொல்லிட்டாங்க, எழுதியாச்சு. ஹைட்டிங்க நமக்கு வேலையே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூபு. ஆர் அவனே கொடுத்துட்டான். அப்போ இங்கே எடுக்கக்கூடிய இந்த ஆரமும் இது எப்படி தான் இருக்க போகுது? சேமாக தான் இருக்க போகுது. அப்போ அங்கேயும் ஆரம் 1 தான் இருக்கும். ஸோ 1 கியூப் 1. ஆன்சர் 4/3 5. அடுத்து 88வது கொஷின். என்ன சொல்கிறாங்க? கோலத்தின் விட்டம் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் அதை ஆரமாக மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து உருவாக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர். இப்போ இங்கே பிரச்சனை எங்கன்னா அந்த இங்கே தான் பிரச்சனை. சென்டிமீட்ரு, மில்லிமீட்ரு இப்படி போக 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 சம்மு பெருசாக சுற்றுது. இந்த சாப்டர் ஃபுல்லாக அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. 3 மில்லிமீட்டர் விட்டமுடைய கம்பி மாற்றப்படுகிறது. கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேள்வி தான். அப்போ நமக்கு வந்து முதல்ல விட்டம் 4 சென்டிமீட்டரில் இருக்குது. அதை நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கலாம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/3 இந்த பையை வேணால் அப்படியே வச்சுக்கலாம். விட்டம் இருக்குது, ஆறாக மாற்றினீங்கன்னா 40 × 40 × 40. ஸோ ஃபார்முலாவை பொறுத்தளவில் 4/3 பை ஆர் கியூபு எழுதியாச்சு. அடுத்து இதை எப்படி மாற்றணுமா? பை ஆர் ஸ்கொயர் ஹெட்டுக்கு மாற்றணுமா? இப்போ பை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஆரை பொறுத்தளவு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் 3 மில்லிமீட்டர். இப்போ இதையும் நம்ம மில்லிமீட்டருக்கு மாற்றியாச்சு. ஸோ இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதை விட்டம் தான் கொடுத்துருக்கான். இதையும் நம்ம மாற்றணும். அப்போ எப்படி மாற்றிக்கலாம்? 1.5 × 1.5 × ஹைட்டு நமக்கு தெரியாது. அந்த ஹைட்டு தான் என்ன கேட்டிருக்காங்க? கொஷினாக கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து என்னென்னா ஒரு 1.5 இருக்குது, மேலே புள்ளியிருந்தால் கீழே 0. இதை ஃபுல்லாக நம்ம வந்து அடிக்கணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இதை அடித்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 3792.92 மில்லிமீட்டர் அப்படி கிடைக்கும். மில்லிமீட்டர் கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மீட்டரில் கேட்டிருக்கான். அப்போ இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். ஆன்சர் 37.9. இது கொஞ்சம் கேன்சல் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஃபார்முலாவை பொறுத்தளவில் கோலம் பண்ணால் 4/3 பை ஆர் கியூபு. அடுத்து கம்பியாக மாற்றணும்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு நமக்கு கம்பிங்கிறது உருளை மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பையை கேன்சல் பண்ணிடலாம். எல்லாமே வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் இருக்குது, கொஷின் மீட்டரில் இருக்குது. அதனால் தெளிவாக கவனிக்கணும். இந்த இடத்த பொறுத்தளவு நம்ம மில்லிமீட்டராக மாற்றியாச்சு. இதையும் மில்லிமீட்டர் அப்படியே வச்சுட்டோம். சால்வ் பண்ணுறோம். பை கேன்சல் ஆகுது. எல்லாத்தையும் மல்டி பண்ணி கடைசியில் கொண்டு வந்தோன்னா இந்த ஆன்சர் வரும். ஆன்சர் மில்லிமீட்டரில் இருக்குது, நமக்கு தான் மீட்ரு. அதனால் 10,000ஆல் மல்டி பண்ணிங்கன்னா நமக்கு இது சால்வ் ஆகும்.
இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட வேண்டிய சம் தான். கொஞ்சம் போடலாம், ஆனால் என்னென்னா கேன்சலேஷனுக்கு டைம் ரொம்ப வரும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம் கொண்ட ஒரு கோள கன அளவு அதன் மேற்பரப்புன்னு எதனுடன் பெருக்கினாலும் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 πr3. அப்போ அதாவது 4/r² எதால் பெருக்குனா என்ன கிடைக்குமா, 4/3 πr³ கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் கொண்ட கோளத்தின் கன அளவு πr², இதன் எதனுடன் மேற்பரப்பை பெருக்கினால் 4/r² கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4/3 πr³ கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ வந்து நமக்கு எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். பை இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பை இருக்குது. அப்போ ஒரு ஆர், இங்கே r³ இருக்குது, r² இருக்குது. அப்போ ஒரு r தேவை. அது போக பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 4/3 இருக்குது. அப்போ ஒரு 1/3 நம்ம பெருக்கணும். ஸோ அது ஒரு by3. ஆன்சர் r/3. இதுவே எதாவது பெருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கேன்சல் பண்ணியும் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த 4 கேன்சல் ஆகும், அப்புறம் பை கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு r மட்டும் தேவைப்படும். இதுதான் நம்ம கொஸ்டின். இந்த இருக்கு இல்லையா, இந்த 4 கேன்சல் ஆயிரும், இந்த பை கேன்சல் ஆயிரும், r² இருக்குது, இந்த r² ரெண்டுமே போயிடும். இப்போ மீதி இருக்கிறது x = யார் இருக்கா, r/3 மட்டும்தான் இருக்குது. அதான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஃபார்முலா தான் தெரியும். 4/r² கூட எதை பெருக்குன்னா 4/3 πr³ கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ நமக்கான ஆன்சர் r/3. கடைசி கொஸ்டின். ஒரு கோளத்தின் வலைபரப்பு 5/4 சதுர சென்டிமீட்டர், அதான் கன அளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோளத்தின் வலைபரப்புக்கு ஃபார்முலா 4/r². இதான் எவ்வளோனா 5/4. நம்ம கேட்டது அதோட கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 πr³. அப்போ நமக்கு இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு 4 × 23/7 × r² = 5/4. இப்போ இது நம்ம வந்து 24 அடிக்கலாம், இதில் 11 அடிக்கலாம். 11 அடித்தா 2 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு, இங்கே 0 4 டைம்ஸு. அப்போ 4 2 8, 8 வச்சு அடிக்கலாம். ஸோ 8 வச்சு அடித்தோம் அப்படின்னா 6 48, மீதி 24 3 டைம்ஸ் வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். r² = 21 1 2 421 அப்படி கிடைக்கும். ஸோ r = 21. ஆரை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எதுக்கு ஆரை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ 4/3 × 21/7 r³ 21 21 × 21. ஸோ 7 × 3 21, ஒரு 21 22. பையோட வேல்யூ 22/3. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆன்சர் 21² 441. இது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு r² 441. 441 ரூட் எடுத்தோம்னா 21. ஸோ நமக்கு தேவை 4/3 πr³. அப்படியே ஆரோட வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணோன்னா டைரக்ட் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணும்போது 8ல் முடியுது. 8ல் முடியும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 388808. இப்போ கொஷின் பேப்பரை பொறுத்தவரை 2 சம்மு நம்மளால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. காரணம் அது வந்து நம்ம பெருசாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். மில்லிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர். இன்னொரு சம்மு பெருசாக டிரைவ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சம்மு லைட்டாக வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சு போச்சு, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் மேக்ஸ் மனப்பாடம் சொல்கிறதால யோசிக்காதீங்க. சில மென்சுரேஷன் சம்மு 1 வேர்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரியா? அப்போ இந்த மாதிரியான சம்ஸு ஒரு குரூப் 2 குரூப் 1 லெவலில் இருக்கக்கூடிய சில நிறைய சம்ஸை உள்ள சேர்த்ததுனால கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் கொஷின் பேப்பர் 8 கொஷின் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக போட முடியும். 8 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.